பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளிலும் கூட இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவாதி தேவன் கொடுத்த இந்த தருணத்துக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். பிரியமானவர்களே, நாம் யாவரும் கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசுகிற வார்த்தையை நாம் கேட்டு அவருடைய நாமம் மகிமைப்படும் வண்ணமாக இவ்வுலகில் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விருப்பப்படுகிறார். யாவரும் கண்களை மூடி தேவாதி தேவனை நோக்கி பார்ப்போமா? மகா உன்னதத்தில் வாசமா இருக்கிற ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் செவிசாய்த்து கேட்கும்படியாக நீர் கொடுத்த அந்த தருணத்துக்காக உம்மை நாம் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பேசுவது அடியான் அல்ல, அடியானை மூடி நீர் மறைத்து நீர் பேசும்படியாக உம்மை நாங்கள் அழைக்கின்றோம். உடைய வார்த்தையில ஜீவன் உண்டு, உடைய வார்த்தையில பலன் உண்டு, உடைய வார்த்தையில ஆறுதல் உண்டு. அவ்விதமான வார்த்தைகளால் எங்களோடு நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, வேதத்தை தியானித்துக் கொண்டிருக்கிற பொழுது தேவாதி தேவன் இந்த வேத வசனத்துடைய ஆழமான ஒரு கருத்தை வெளிப்படுத்தினார். இந்த வேத புத்தகங்களுடைய வேல்யூ, இந்த வார்த்தைகளுடைய வேல்யூ நாம அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தையை நாம் தியானிக்கலாம். சங்கீதங்கள் புத்தகம் 119வது அதிகாரம் 130வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக ஆக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. இந்த வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக மாற்றுகிறதா இருக்கிறது. வெளிச்சம், லைட். இவ்வுலகில் வாழ்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் வெளிச்சம் மிக மிக அவசியம். இருளில் நடக்கிறவர்கள் மிகுந்த வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நம்மளுடைய குடும்பத்திலும் நம்முடைய கிராமத்திலும் நம்முடைய பட்டணத்திலும் கூட வெளிச்சம் இல்லாமல் ஒரு மனிதனும் ஒரு காரியமும் செய்ய முடியாது. ஆனால் இங்கே நான் பேசுகிற வார்த்தைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஒவ்வொரு மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வெளிச்சம் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் வாஞ்சிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, லைட், LIGHT, the LIGHT, இதுல இந்த வேத வசனத்துக்கான ரகசியம் இருக்கிறது. அதை தான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவதாக எல் என்றால் லெட் ஆன், வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. லெட் ஆன். நம்முடைய இந்த வெளிச்சம் நம்முடைய சுபாவத்தை காண்பிக்கிறதாக இருக்கிறது. இந்த வெளிச்சம் நாம் செல்ல வேண்டிய பாதையை காட்டுகிறதாக
இருக்கிறது. இந்த வெளிச்சம் இருந்தால்தான் நம்முடைய பிரயாணம் கூட அருமையாக நாம தொடர முடியும், போக முடியும், கம்யத்தை போய் சேர முடியும். அதை இருளில் நம்ம போக வேண்டிய அந்த கம்யத்தை, அந்த இடத்தை நாம் என்ன பண்ண முடியாது, போய் சேர முடியாது. அதே வண்ணமாக தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட வெளிச்சம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ஆம், தாவீது சொல்கிறார், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமாயிருக்கிறது, ஹல்லேலூயா, என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. இந்த வேத வசனம் நாம் செல்ல வேண்டிய மார்க்கத்துக்கு, நாம் செல்ல வேண்டிய எல்லைக்கு இந்த வேத வசனம் தீபமாகவும் வெளிச்சமாகவும் இருக்கிறது. நாம் எங்கு செல்ல வேண்டும்? நம்மளுடைய நோக்கம் என்ன? நாம் எதை நோக்கி நாம் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை தேவாதி தேவன் நமக்கு சொல்லுகிறார். இவ்வுலகத்தின் சிற்றின்பங்களை நோக்கி நாம செல்லுகிறது நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனம் அற்றதாக இருக்கிறது. இந்த வேத வசனம் வெளிச்சம் உள்ளதாக இருக்கிறது. நித்தியமாக வெளிச்சத்தினுடைய பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேத வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமுமாகவும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமுமாகவும் இது நடித்துக் கொண்டு போகிறது. லெட்டான் வெளிப்படுத்துகிறது, எது நல்லது எது கெட்டது என்று வெளிப்படுத்துகிற ஒரு வெளிச்சம், ஒரு லைட் இந்த வேத வசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறதாக இந்த வேத வசனம் இருக்கிறது. நாம் செய்கிற செயல்களை இந்த வேத வசனம் காண்பித்ததாக இருக்கிறது. கண்ணீரோடு இருக்கிறாயா? உன் கண்ணீரை தொடைக்கும்படியான வார்த்தைகள் இதில் இருக்கிறது. பாவத்தில் இருக்கிறாயா? உன் பாவங்களை எடுத்து காட்டுகிறதாக இந்த வேத வசனம் இருக்கிறது. மனம் திரும்பி உன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்கிறாயா? உன் பாவ மன்னிப்பை அருள செய்கிற வார்த்தையாக இந்த வேத வசனம் இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை லெட்டான் வெளிப்படுத்துகிற ஒரு வார்த்தைகள். இரண்டாவதாக ஐ மீன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். அப்படின்னு சொன்னா வழிகாட்டி. ஒரு மனிதன் ஒரு பட்டத்துக்கோ கிராமத்திற்கோ ஆரம்பமாக செல்கிற பொழுது அந்த மார்க்கத்துக்கு இருபக்கமும் வழிகாட்டியை அமைத்திருப்பார்கள். ரைட்ல திரும்பு, லெப்ட்ல திரும்பு அப்படின்னு சொல்லி சில வழிகாட்டிகளுடைய மார்க் இருக்கும். அது மாத்திரமல்ல, ஸ்பீட் பிரேக், உங்களுக்கு முன்பதாக ஸ்பீட் பிரேக் இருக்கிறது, அடையாளத்தை வைத்திருப்பார்கள். முன்பதாக பள்ளத்தாக்குகள் இருக்கிற ஒரு மார்க்கம் இருக்கிறது. உங்களுக்கு முன்பதாக கோணலான மார்க்கம் வருகிறது அப்படின்னு சொல்லி நாம் போகிற அந்த மார்க்கத்தில் இரு பக்கமும் சில வழிகாட்டிகளை அமைத்திருப்பார்கள், சில மார்க்குகளை போட்டிருப்பார்கள். அதை நாம் ஃபாலோ பண்ணி போகிற பொழுது நம்முடைய பிரயாணம் அருமையாக போய் முடியும். அதே வண்ணமாக தான் இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த வேத வசனம் நமக்கு எப்படி இருக்கிறத பார்க்கலாம். சங்கீதங்கள் புத்தகம் 43வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 43வது சங்கீதங்கள் புத்தகம் 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உமது வெளிச்சத்தையும்
உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும். அவைகள் என்னை நடத்தி, ஆமென், அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த வேத வசனம் நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. அதை என்னை கொண்டு போகும். இந்த வேத வசனம் நம்மை கொண்டு போகிறதாக இருக்கிறது. நாம் போகிற இடத்திற்கு அது வழிகாட்டியாக இருக்கிறது. இந்த வேத வசனத்தை நாம் அனுசரித்து நாம் நடப்போம் என்று சொன்னால் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்மை அவருடைய பரலோக ராஜ்யத்திற்கும் அவருடைய வாசஸ்தலங்களுக்கும் கொண்டு போகிறதாக இந்த வேத வசனம் இருக்கிறது. ஆமென். மூன்றாம் எழுத்து ஜி. ஜி மீன்ஸ் காட்னஸ், காட்லெஸ். பிரியமானவர்களே, சந்தோஷம், காட்னஸ், சந்தோஷம். சங்கீதக்காரன் இந்த வேதத்தை குறித்து ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. 119 அதிகாரம் 162 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மிகுந்த கொள்ளை கொடுமையை கண்டுபிடிக்கிறோம். நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழ்கிறேன். வா, ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. யுத்தம் செய்து யுத்தத்தில் ஜெயம் பெற்று சத்துருக்கள் மாண்டிருக்கிறார்கள். அவர் மேல் இருக்கிற ஜெயம் பெற்றவன் அவர்கள் மேல் இருக்கிற அந்த வெள்ளியும் பொன்னையும் எடுத்துக்கொண்டு ஆண்டிப்பார்கள். ஜெயத்தை பெற்று அவர்கள் எடுத்துக்கொண்டு எங்களாத ஒரு மகிழ்ச்சி அந்த ஜெயம் பெற்றவர்களுக்கு வரும். அதே ஆனந்தம் நம்முடைய வார்த்தையில எனக்கு வருகிறது. ஒரு சந்தோஷம். படிக்க நம்முடைய இதயத்துல ஒரு சந்தோஷம் வர வேண்டும். தெலுங்குல சொல்லுவாங்க நவரசம் அப்படின்னு சொல்லி. இந்த வார்த்தையை அந்த அளவுக்கு நாம ருசிச்சு படிக்கணும். பயப்பட வேண்டிய வார்த்தை வருகிறதா, நாமும் பயப்படணும். சந்தோஷமான வார்த்தை வருகிறதா, நாமும் சந்தோஷப்படணும். துக்கமான வார்த்தை வருகிறதா, நாமும் துக்கப்படணும். தைரியத்தை கொடுக்கிற வார்த்தையை வருகிறதா, நாமும் தைரியமாக செயல்படணும். நவரசம் நம்முடைய முகத்தில் காண்பிக்க வேண்டும் இந்த வார்த்தைகளை படிக்கிற பொழுது. ஆனால் கர்த்தருடைய வேத வார்த்தையை தேவனுடைய ஊழியர் எடுத்து சொல்லுகிற பொழுதே இந்த நவரசம் வரதில்லைங்க, நீரசம் தான் வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லும் போதுதான் எங்கிலிருந்தாத ஒரு தூக்கம், அருமையான ஒரு தூக்கம் வரும். பிரியமானவர்களே, நீங்கள் வேத வசனத்தின் மேல் இந்த தாவீது சொல்றாரு, மனமகிழ்ச்சி உடைய வேதத்தில் எனக்கு வருகிறது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி வார்த்தையை நாம் படிக்க படிக்க நம் இதயத்தில் ஒரு சந்தோஷத்தை தேவாதி தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். நான்காவது எழுத்து H. H மீன்ஸ் ஹீரோயிக். ஹீரோயிக் அப்படின்னு சொன்னா இவ்வுலகில் பயந்த சுபாவம் உள்ளவர்கள் இந்த வேத வசனத்தை வாசிப்பார்கள் என்று சொன்னால் அவர்களை தேவாதி தேவன் இந்த வார்த்தைகளை கொண்டு அவர்கள் உள்ளத்தில் ஒரு தைரியத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம் இதயத்தில் இருக்கிற பயத்தை இந்த வார்த்தைகள் போக்கி தைரியத்தை கொடுக்கிற ஒரு வார்த்தைகளாக இருக்கிறது. ஹீரோயின், நீ எங்கெங்கெல்லாம் நீ பயப்படுறியோ அங்கெல்லாம் கூட உன்னை தைரியப்படுத்தி நிற்க செய்கிற தேவ வார்த்தைகள். ஆம், 1 கொரிந்தியர்
1வது அதிகாரம் 27வது வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது. தேவாதி தேவன் சொல்லுகிறார், உலகத்தில் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக மூடரை வைத்தியரை தேவாதி தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். வெறுக்கப்பட்டவர்களை தேவாதி தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். ஒதுக்கப்பட்டவர்களை தேவாதி தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். பலவான்களை வெட்கப்படுத்தும்படியாக பலவீனரை தேவாதி தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். என் அன்பு சகோதரனே சகோதரி, நீ ஒருவேளை பலவீனமான சூழ்நிலையில் இருந்தாலும், நீ வெறுக்கப்பட்டு இருந்தாலும், நீ ஒதுக்கப்பட்டு இருந்தாலும், உன்னை தேவாதி தேவன் எடுத்து பயன்படுத்துகிற தேவாதி தேவனாக இருக்கிறார். உன்னுடைய சூழ்நிலை குறித்து நீ ஒருபோது நீ பயப்படக்கூடாது என்று சொல்லி இந்த வார்த்தைகளை நீ எடுத்து வாசிக்க பயந்து சுபாவத்தை நீக்கி ஒரு வாழ்க்கையில ஒரு தைரியத்தை கொடுக்கிறதாக இந்த வேத வசனம் இருக்கிறது. வேத வசனத்தை நீ எவ்விதமான சூழ்நிலையிலும் கூட வேத வசனத்தை நீ வாசிச்சு பாரு. உன்னை நிலைமையை இது மாற்றி உன்னை யாரெல்லாம் வெட்கப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் உன்னை ஈவா பேசினார்களோ, அவர்கள் முன்பதாக நிச்சயமாக உன்னை உயிர்த்து நிறுத்தும். வேத வசனம் அந்த அளவுக்கு ஒரு ஜீவனுள்ள வசனங்கள். பயந்த சுபாவத்தை நீக்கி உன் இதயத்தில் தைரியத்தை கொடுக்கிறதாக இந்த வேத வசனம் இருக்கிறது. ஆமென். 5வது எழுத்து டி. டி மீன்ஸ் டிரான்ஸ்பர்மேஷன். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை, ரொம்ப அருமையான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, மண்ணான மனிதனை தேவ சாயலாக டிரான்ஸ்பர்மேஷன் செய்கிற ஒரு வார்த்தை இந்த வேத புத்தகத்தில் இருக்கிறது. உலகில் வாழ்கிற ஒவ்வொரு பாவியான மனிதனையும் கூட பரிசுத்தவான்களாக மாற்றக்கூடிய பவர் இந்த வேத வசனங்களுக்கு இருக்கிறது. இவ்வுலகில் கல்லான இதயங்கள் கொண்ட மனிதர்களை கூட கரைந்து மனித சுபாவம் உள்ள ஒரு மனிதர்களாகவே வாழ்கிற வாழ்க்கையை இந்த வேத வசனம் கொடுக்கிறது. ஆம், இந்த வேத வசனத்தை எடுத்தவர்கள் அநேக பாவங்களிலிருந்து அவர்களை தூய்மைப்படுத்திக் கொண்டார்கள். அநேக சாட்சிகளாக இவ்வுலகில் இருக்கிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட சொல்றாரு, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆம், ஒரு சிற்பி இருக்கிறார். அவர் நடந்து போகிற பொழுது அவருக்கு அருமையான ஒரு கல் தெரிந்தது. அந்த கல்லை பார்த்து, இது எவ்வளவு ஒரு அருமையான ஒரு பொம்மையாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா, அவரோடு கூட இருக்கிறவர் சொன்னாங்க, அது சாதாரணமான ஒரு கல் தானே, அது போயிட்டு அருமையான ஒரு பொம்மையாக இருக்கிறது அப்படின்னு சொல்றீங்கன்னு சொன்னா, அதை கொண்டு வர சொன்னா, அதை கொண்டு வந்து அதை தன்னுடைய ஆயுதத்தால அதை அடித்து அருமையான ஒரு பிரதிபத்தை, ஒரு பொம்மையை செய்து நிறுத்தினார். நிறுத்திட்டு அவர் அதை பார்த்து, எவ்வளவு ஒரு அருமையான ஒரு பொம்மை, இந்த பொம்மை எனக்கு கீழ்பட்டது அப்படின்னு சொன்னாராம். அதற்கு அவர்கள் சொன்னாராம், அது சாதாரணமான ஒரு கல்லு தானே, அது எப்படி உனக்கு கீழ்பட்டது அப்படின்னு அவர் கேட்டபோது அவர் சொன்ன வார்த்தை, நான் அடிக்கிற ஒவ்வொரு அடியும் அது ஏற்றுக்கொண்டது. நான் கண் பகுதியை எடுக்கிற பொழுது நான் எவ்வளோ அடிக்கணுமா,
இவ்வளோ வடிக்கணுமா அவ்வளோதான் வடிஞ்சிச்சு, இங்கே இப்படி அடிக்கணுமா அது கரெக்டாக அமைதிச்சு. அது எனக்கு அனுகூலித்ததுனால தான் இப்போ அருமையான ஒரு பொம்மையாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. ஆம், இந்த வேத வசனம் கூட நம்மை அபரூபமான ஒரு சிற்பியாக ரூபத்தை மாற்றுகிற ஒரு சுத்தியும் ஒளியுமாக இந்த வேத வசனம் இருக்கிறது. எஸ் பிரியமானவர்களே, நம்முடைய கண் தவறு செய்து அப்படின்னு சொன்னா இந்த வேத வசனம் நம் கண்ணோட பேசுகிறது. நம்முடைய கால்கள் அந்த சுத்தி ஒளியை கொண்டு இந்த வார்த்தைகள் நம்முடைய பாதங்களை அடிக்கும். நம் இதயம் பாவத்தை செய்து நோக்கி ஓடுகிறது என்று சொன்னால் இந்த வார்த்தைகள் நம்மளோடு பேசும். இந்த வார்த்தைகளுக்கு அந்த கல் எப்படி அந்த சிற்பிக்கு அனுகுணமாக இருந்ததோ அதே வண்ணமாக இந்த வார்த்தைகளுக்கும் நாம நம்மை சமர்ப்பித்துக் கொள்ள வேண்டும். ஐயோ வலிக்குதே, ஐயோ முடியாது அப்படின்னு சொல்லி விலகி போகக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கை மாறணும். டிரான்ஸ்பர்மேஷனாக நாம மனம் மாறினால்தான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நாம் பிரவேசிக்க முடியும். தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். டிரான்ஸ்பர்மேஷன். நான் பரிசுத்தராயிருக்கிறது போல என் அன்பு சகோதரனே சகோதரியே நீயும் பரிசுத்தமாயிருக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீயும் நானும் அடிக்கப்பட வேண்டும், நீயும் நானும் கொல்லப்பட வேண்டிய இடத்திலிருந்து அவர் நம்மை தப்புவித்து உனக்காக எனக்காக அந்த கல்வாரி சிலுவையில அவர் அடிக்கப்பட்டு மரித்தார். உன்னுடைய மீட்புக்காக, என்னுடைய மீட்புக்காக, உன்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக அந்த கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தத்தை கொண்டு நம்முடைய பாவங்களை நாம தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும், அறிக்கையிட வேண்டும், நாம் கழுவி சுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, அனுதினமும் வேத வசனத்தை வாசியுங்கள். வேத வசனத்தின் மேல் வாஞ்சியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய வருகை அது சமீபமாக இருக்கிறது. அவருடைய வருகையில கைவிடப்பட்ட மக்களாக நாம் இருக்கக்கூடாது என்று சொல்லிதான் இவ்விதமாக தேவன் நம்மளோடு கூட பேசுகிறார். நம்ம வாழ்க்கையின் பாதையில் நாம தடுமாறி போகக்கூடாது அப்படின்னு சொன்னா வேத வசனம் நம்மை நடத்துகிறதாக இருக்கிறது. வேத வசனம் வெளிச்சம், லைட், LIGHT. இதுக்கான அர்த்தங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். உங்களுக்கு புரியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இது பிரகாரம் நீங்களும் நடப்பீர்கள், நானும் நடப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். தேவாதி தேவன் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. ஜெபிப்போமா? பிரைஸ் தி லார்ட். மகா உன்னதத்தில் வாசமா இருக்கிற ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசுனீங்க. இந்த வார்த்தைகள் கேட்டு உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை நீர் கொடுக்கும்படியாக, இந்த வெளிச்சத்தின் பாதையில் நாங்களும் நடக்கும்படியாக, நீர் கொடுத்த இந்த ரட்சிப்பை நாங்களும் பெற்றுக்கொள்ளும்படியாக, பரலோக ராஜ்யத்துக்கு நாங்களும் தகுதி உள்ளவர்களாக இருக்க எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தகுதிப்படுத்துங்க, என்னோட பாவங்களை மன்னியுங்க, எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரன் சகோதரிக்கு இப்படி சமூகத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஏற்றுக்கொள்ளும், நீர் மன்னியும், இந்த ராஜ்யத்துக்குள்ள நீர் சேர்த்துக் கொள்ளும்படியாக ஆண்டவரும் ரட்சகரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.